வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துட்டு வரேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாமே கொஞ்சம் வேல்யூபிளான பதிவுகள் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப அக்கறையோடவும் தெளிவாகவும் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அருமையான தலைப்பு. நிறைய பேர் அதனால ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த தலைப்போட பேர் அப்படிங்கிறது என்னன்னா, முன் கோபமும் முன்னேற்ற இழப்பும் அப்படிங்கிற ஒரு விதி தான் நம்ம பார்க்க போறோம். ஆமாம் சார், எப்போ பார்த்தாலும் இந்த கோபத்தால் தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் நான் வாழ்க்கை நிறைய இடத்துல முன்னேற்றத்தை இழந்துட்டேன். நிறைய இடத்துல என்னோடய கெரியர் பாதிச்சிருக்கு. நான் வீட்டில் கூட முன்கோபத்தால் சண்டை, பிரிவினை, நிறைய பிரச்சனை நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி முன்கோபம் படுறதுனால இல்லை கோபப்படுறதுனால ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னா 100% கிடையாது. முன்கோபப்படுறதுனாலையும் ஒரு விஷயத்தை சாதிச்சிட முடியுமானா கண்டிப்பாக இல்லை. என்ன சார் முன்கோபப்படாமல் எப்படி இருக்கிறது, நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்மளுக்கு தகுந்த மாதிரி இல்லையே அப்படின்னா, ஒரே ஒரு விதி முதல்ல மைண்டில் வச்சுங்க. யாரெல்லாம் கோபப்படுறீங்களோ அதுக்கு பேக்கெண்டில் நஷ்டம் மட்டும்தான் காத்துட்ருக்கும். அதனால தான் முன்னோர்கள் கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமர்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபம் அறிவின் சத்துருன்னு சொல்லுவாங்க. உங்கள் அறிவுக்கு ஒரு எதிரி இருக்காருன்னா அது கோபம்தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா கசப்புகளுக்கு பின்னாடியும் நீங்கள் தவற விட்ட பொறுமையும் கோபமும் தான் மூலாதாரமாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள். அப்போது கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படணும். அந்த கோபத்திலையும் ஒரு நியாயமும் ஒரு அனுசரணையும் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது இழப்பீடுகளை கொடுக்காம அது போகாது. கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டியூன் பண்ணக்கூடிய, உங்கள் மனசில் ஆழமாக அந்த கோபத்தோட தன்மையை கொண்டு வந்து கிரகிக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னா முதல் கிரகம் செவ்வாய் தாங்க. செவ்வாயோட யாருக்கெல்லாம் ராகு அல்லது செவ்வாயோட யாருக்கெல்லாம் கேது சேருதோ இவர்கள் மிகச்சிறந்த கோபக்காரர்களே. செவ்வாயோட யாருக்கெல்லாம் சந்திரன் சேர்ந்திருக்கோ இவங்கெல்லாம் ஷார்ட் டெம்பர். தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும் அப்படின்னா செவ்வாய் சந்திரன். செவ்வாய் சந்திரன் தான் உங்களுக்கு வரக்கூடிய ப்ரெஷருக்கு காரணமான பிளானட். ஏன்னா செவ்வாய்ன்றது ரத்தம், சந்திரனுங்கிறது ரத்த ஓட்டத்துக்கான கிரகம். அப்போ இது ப்ரெஷரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு பிளானட்டாக இருக்குது செவ்வாய் சந்திரன். இந்த செவ்வாய் சந்திரன், செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, இந்த 3 கிரகத்துக்குமே, இந்த காம்பினேஷனுக்குமே உங்களுக்கு மன அமைதிக்கான யோகா, மெடிடேஷன், தவம், நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸு, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, அனுசரிக்கக்கூடிய ஆற்றல், விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சர்வைவபிள் ஆக முடியும். இல்லைன்னா பிளானட் கண்டிப்பாக தொந்தரவு பண்ணிட்டு தான் போகுங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு உயரதிகாரி உங்களுக்கு ஒரு வேலை சொல்லிடுறாரு, உங்களை ஏதாவது கைடு பண்ணிடுறாங்கன்னா அந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, செவ்வாய் சந்திரன் என்ன நினைக்கும்னா, இவருக்கே ஒன்றும் தெரியாது, இவர் நம்மகிட்ட கைடு பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் என் தலையெழுத்து, இங்கே வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அந்த உக்கிரத்தை, அந்த ஆக்ரோஷத்தை தூண்டக்கூடிய பிளானட்டாக இருக்கிறாங்க இவங்க தான். அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஓகே, நம்மளுடைய விதி இப்படி தான், நம்மளுடைய வேதனை இப்படி தான் இருக்குது, நம்ம குடும்பத்துக்காகவும் நம்முடைய சுய முன்னேற்றத்துக்காகவும் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணுங்கிற அந்த வைராக்கியம் மட்டும் உங்ககிட்ட புதஞ்சிருந்ததுன்னா இதெல்லாம் பெருசாக தெரியாதுங்க, பெருசாக ஒன்றும் பண்ணாது. இப்போது டிராஃபிக்கில் நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம். அந்த டிராஃபிக்கை கடக்கிறதுக்கு ஒரு 2 hours 3 hours ஆகும்னு வச்சுக்குவோம். பயங்கரமாக மாட்டிக்கிட்டீங்க. இதில் அந்த ஹார்ன் அடித்து பெரிய அளவில் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப சண்டை கட்டி ஸ்ட்ரகிள் பண்ணுறதெல்லாம் இந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, செவ்வாய் சந்திரன் தான். யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னம், மேச லக்னம், லக்னத்தில் செவ்வாய், லக்னத்தை செவ்வாய் பார்க்குது, லக்னத்தை கேது பார்க்குறாரு, லக்னத்தில் கேது இருக்குது, சந்திரனோட செவ்வாய், சந்திரனோட ராகு, சந்திரனோட கேது சேர்றாங்க, இவங்கெல்லாம் இந்த காம்பினேஷனெல்லாம் பாருங்கள். கோபத்தினால தான் உறவுகளை இழந்துட்டேன், நண்பர்களை இழந்துட்டேன், வேலை செய்கிற இடத்துலேருந்து வந்துட்டேன்,
எல்லாத்துக்கும் சுயதொழில் செய்கிற பாக்கியம் கிடைக்காது. இந்த காம்பினேஷன் இருக்குது, நீங்கள் தனிமாறமாக தான் நிற்கணும்னா சுயதொழில் செய்ய முடியாது. உங்கள் கட்டம் அந்த இடத்துல உங்கள் ஜாதகம் அனுமதிக்கலைன்னா நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு செஞ்சு தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு பேக் எண்டில் உங்கள் குடும்பம் இருக்கும், உங்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கும், இதெல்லாம் இருக்கு. அதற்காக நீங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை, அதற்காக நீங்கள் யாருக்கும் அரசனும் இல்லை என்பதை மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் போகிறீங்க நியாயமாக நேர்மையாக உங்கள் வேலையை செய்து கொண்டு உங்களுக்கான அங்கீகாரத்தை எதிர்பார்த்து நீங்கள் உங்கள் வேலையை ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா தப்பு வராது. ஏன்னா பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் தைரியமும் சக்தியும் அதிகமாக வேணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. கோபம் யாருக்கு வேணாலும் வருங்க, ஆனால் பொறுமை எல்லாத்துக்கும் வராது. ஆனால் நிறைய பேர் பொறுமையாக இருந்தவர்கள் தான் சாதிச்சிருக்காங்கங்கிறதையும் நீங்கள் மறந்துட வேண்டாம். என்னன்னா என்னோட அனுபவத்தில் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். சார் உங்களுக்கு கோபம் முன்கோபம் அதுதான் எதிரியாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, எஸ் சார், இந்த கோபத்தினால தான் நிறைய இழந்துட்டேன், உறவுகள் வேணான்ட்டேன், தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் வேணான்ட்டு. அந்த கோபம் வந்து அப்படியான ஒரு பெரிய ஒரு சூன்யம்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு சூன்யம் இருக்குதுன்னா அது கோபம் தான். ஏன் இதுக்கு பதிவாகவே நான் போட்டிருக்கேன்னா, இதுக்கான பிளானட் என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அமைதியாக போகலாம். அது குரு பார்த்தாருன்னா கிரகிச்சுக்குவீங்க. கூட இருந்து இன்னும் சனி, ராகு, சூரியன், செவ்வாய், குரு செவ்வாயும் அப்படி தான். அடுத்த ஆர்டரில் வரும்போது குரு செவ்வாயும் அப்படி தான். என்னென்னா தான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கும். அந்த ஆர்டர் போடுற விஷயத்தை குரு செவ்வாய் செய்யும். இவங்களோட கண்ட்ரோலில் தான் இந்த ஃபேமிலி இயங்கணுங்கிறது இந்த குரு செவ்வாய் தான். அப்போது இந்த குரு செவ்வாயெல்லாம் இந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, குரு செவ்வாய், சந்திரன் செவ்வாய், இந்த பிளானட்டெல்லாம் இருக்கும்போது பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக நிதானமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா தப்புக்கள் கம்மியாக வருங்க, அமைதியாக இருக்குங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு மன அழுத்தம், ஃபோர்ஸு இது வராமல் போகவே போகாதுங்க. அந்த மன அழுத்தம், ஃபோர்ஸும் ஒரு நெகட்டிவும் உங்களுக்கு வருது அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இந்த பிளானட் தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குங்கிறத உங்கள் ஜாதகத்தையே நீங்கள் வச்சு பாருங்கள். நீங்களே கோவப்பட்டுட்டு இருக்கேன் சார், நான் எனக்கு இப்படியெல்லாம் வருது சார்னா உங்கள் ஜாதகத்தில் காம்பினேஷன் இல்லாமல் இது வராது. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதனால் கோபம்ங்கிறது ரீசனபிளாகவும், பெரிய ஒரு போராட்டம் வரும்போதும் கோபப்படாமல் இருக்கவும் முடியாதுங்க. அது வரணும், ரீசனபிளான கோபம் வரும். எல்லா காலத்துலேயும் கோபம் மட்டுமே தீர்வுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் உடம்பையும் மனசையும் கடுமையாக பாதிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிதானமாக இருங்க, நிதானமாக இருந்து தான் ஆகணும். அது மட்டும்தான் வெற்றிக்கான ஒரு வழி. வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். அந்த கோபப்படும் போது இருக்கிற அந்த ஆற்றலை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் நிதானத்தோடு கொண்டு போங்க. தேவையில்லாமல் கோவப்படாதீங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. மற்றபடி இந்த பிளானட் உங்களை முன்கோபப்படுத்தி உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதுல கண்டிப்பாக பங்கு வகிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் நிதானமாக போங்க, நிறைய இறைப்பரிகாரங்கள் எடுத்துக்கங்க, பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட போயிட்டு வாங்க, நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள், நிறைய குருமார்கள் ஜீவசமாதி போங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு எடுத்துக்கலாம். இந்த கோபமே எனக்கு வரக்கூடாதுன்னா உங்கள் ஃபுட்டில் கண்டிப்பாக புளியை குறைச்சிருங்க. புளியை குறைச்சி அந்த புளிப்பு தன்மையை குறைச்சி நீங்கள் சாப்பிடும்போது உங்கள்கிட்ட இருக்கிற கோபத்தை, உங்கள்கிட்ட இருந்த அந்த குரூர குணத்தை நீங்கள் வெளியேற்றி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்று சொல்லி, உங்கள் வாழ்க்கை வளமாக வாழ எல்லாம் வல்ல பரம்பொருள் எப்போதும் உங்கள் அனைவருக்கும் துணை நிற்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.